நம்ம இருக்கிற இந்த இந்த நாட்கள் என்ன நாட்கள்? இப்பதான் நம்ம ஒரு பண்டிகையை கொண்டாடணும். என்ன பண்டிகை கொண்டாடணும்? என்ன பண்டிகை கொண்டாடணும்? ரிசரக்ஷன் டே. அதை ஈஸ்டர்னு சொல்லுவோம். ஆனா ஈஸ்டர்னு சொல்றதை தவிருங்கன்னு சொல்றாங்க, நம்ம வாயில வந்துருது. ஈஸ்டர் என்றது வேற ஒரு சரித்திர இதோடு சம்பந்தப்படுத்தி அது வேற ஒரு ஒரு தேவதைக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த பேரை வச்சாங்கலாம் சொல்றாங்க, ஈஸ்டார் அப்படிலாம். சரி, அது ஓகே, நம்ம அதை அர்த்தப்படுத்தல. நம்ம இப்பதான் ஈஸ்டர் அதே சொல்லுவோமே, ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகையை நம்ம கொண்டாடணும். பண்டிகையை கொண்டாடுறதுக்கு காரணம் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர் பூமியில இருந்தார், அப்படிதானே? லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதும் பொழுது அதுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதை எழுதியிருப்பார். லூக்கா 2 புத்தகம் எழுதினார் இல்லையா? ஒன்னு லூக்கா, இன்னொன்னு அப்போஸ்தலர் நடபடிகள். 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, வாசிங்க யாராவது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி பேசி ஓகே உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப இந்த நாட்கள் 4ஆம் தேதி நம்ம உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடணும். இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 18. அப்ப இன்னும் 40 நாளுக்குள்ளதான் இன்னும் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் 40 நாள் முடியல. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பூமியிலே இருந்து பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டமானது போஸ்ட் ரிசரக்ஷன் சீசன். என்ன? உயிர்த்தெழுதலுக்கு பின்பு உள்ள காலகட்டம். சரி, இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இடையிலே நடந்த சம்பவம், அவர்களுக்கு காணப்பட்ட சில எதிர்மறையான காரியங்களை ஆண்டவர் நேர்மறையான காரியங்களாக மாற்றுகிறார். 4 காரியங்களை உங்கள் முன்பு நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தன்னோடு வைத்திருந்தார். தான் போன இடங்களெல்லாம் அவர்களை கொண்டு போனார். அற்புதங்களை செய்தார், பார்த்தார்கள். அதிசயங்களை செய்தார், பார்த்தார்கள். இப்படி பல அவருடைய போதனைகளை கேட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் போய் என்ன பண்ணாங்க? போய் ஊழியம் செஞ்சாங்க. இப்படி அவர்களோடு வைத்திருந்தவர் அவர்களோடு இயேசுவோடு இருக்கும் பொழுதே கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. நம்ம இயேசுவோட இருக்கிறோம், நம்ம சரியான ஆளு பின்னால இருக்கிறோமா? அவர் திடீர்னு அவர் போயிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி ஒரு பக்கம் அவங்களுக்கு அவிசுவாசம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வப்போது போதனைகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தேற்றி அவர்களை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்ததுக்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, கடைசியா கெத்செமனே தோட்டம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் பக்கத்திலே பின்னாலே வந்து பார்க்கறாங்க. சீசருடைய என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பிசிக்கல் கிங்டமை ஸ்தாபிக்க போகிறார். இந்த உலக சம்பந்தமான ஒரு அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார். அந்த அரசாட்சியை ஸ்தாபித்தா அதுல எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் பொறுப்பு கொடுப்பார். அந்த பொறுப்பிலே நம்ம செய்யலாம். ரோம அரசாங்கத்தை வீழ்த்தி விடுவார் என்று சொல்லி அந்த இம்மைக்குரிய அல்லது அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இயேசு அப்படியே பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் கைகளுக்கு விலங்கிடப்பட்டு இயேசுவை பிரதான ஆசாரியரும் போர்ச்சேவர்களும் அவரை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு போறதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியா பேதுரு ஒரு அட்டம் பண்ணி பார்க்கிறாரு. பேதுரு கத்தி எடுத்தாலே மீன் செதில வெட்டி பழகினவரு என்ன பண்ணாரு? கையில கத்தி வச்சு செதில தேடினாரு. செதில் மாட்டுல காதுதான் மாட்டுச்சு, ஒரே போட்டார். ரைட், இப்படி அவர் கடைசி அட்டம் பண்ணி பார்த்தாரு. ஆனா அதுலயும் ஒண்ணு நடக்கிற மாதிரி இல்ல. பயந்து ஓடி போய் அந்த சிறு பிள்ளை வேலைக்காரிக்கு முன்னால இயேசுவை சபிச்சு மறுதலிச்சு அவமானப்பட்டு துக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை. இப்படி எல்லா சீஷர்களுமே இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியில இயேசுவோட ஒரு வாலிபன் ஒருத்தர் அவருக்கு கூடவே இருந்தார். ஒரு வாலிபன், அது மார்க்கு. அவர் என்ன பண்றாரு? கடைசி வரைக்கும் பார்த்தாரு, சீஷர்களை பார்த்தாரு. கடைசியில் அவரும் துப்பட்டா விட்டுட்டு ஓடி போயிட்டார்.
14:45 பார்த்தீங்கன்னா தெரியும். அவரும் போயிட்டு இப்போ எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் ஒளிந்து என்ன ஆகுமோ. இப்ப அவங்க நிலையே மாறிடுச்சு. இயேசு இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவர் கூட இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இயேசுகிட்ட வந்தா நீ வராத, நாங்க தான் இயேசுகிட்ட அப்படின்னாங்க. ரொம்ப செல்ஃபிஷா இயேசு தான் எங்களுக்கு, அவர் தான் ராஜா, அவர் ராஜா, அவர் தான் எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட போது அவர்கள் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவரை வாரினால் அடிச்சாங்க, அவர் பல நிந்தைக்குட்படுத்தினாங்க, கல்வாரி சிலுவையில் அடிச்சாங்க, அவரை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தியானிச்சோம். அவர் இன்னும் உயிர் தெரியல. இப்ப சீசர்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடுது. அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில என்ன ஆகுமோ. இயேசுவோடு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்ப என்ன அப்படின்ற கேள்வி. இப்படி அவர்களுக்கு இருந்த ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையிலே 4 எதிர்மறையான காரியங்கள், அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை இருந்த அந்த எதிர்மறையான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு மாற்றி அமைத்தார். அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் ஏற்ற பதிலை சொன்ன 4 காரியங்கள். முதலாவது, நீங்க இந்த போஸ்ட் ரிசரக்ஷன் இந்த டேல நம்ம இருக்கிறோம். இன்னும் டே ஆஃப் பென்டிகாஸ்ட் வரல, 50வது நாள் வரப்போகுது. அந்த 50வது நாள்ல இயேசுடைய விருப்பம் என்னன்னா, இவங்களுடைய எல்லா தவறான எண்ணங்களையும் மாற்றணும், இவங்களை ஆயத்தப்படுத்தணும், இவங்களை பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் கொண்டு போய் அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல இவங்க மேல ஆவியானவரை ஊற்றி ஆவியானவரை இவங்களுக்குள்ள அனுப்பணும். அதுக்கப்புறம் இவங்க மாறிடுவாங்க. ஆனா அது வரைக்கும் இவங்களை உருவாக்கணும். அது வரைக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற சில எண்ணங்கள், சில எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் நான் சரி செய்யணும்னு சொல்லி இயேசு 40 நாட்கள் சீஷர்களோடே இருக்கிறார். அங்க போறார், இங்க போறார், அவங்களை உருவாக்குறார். 3 முறை தரிசனமானார். இப்படி பல காரியங்களை செய்கிறார். நான் இந்த வேத பகுதிகள், எந்தெந்த வேத பகுதிகள்? லூக்கா 24 நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 28 வாசிக்கலாம், மார்க் 16 வாசிக்கலாம், யோவான் 20, 21. இந்த வேத பகுதிகள் எல்லாமே போஸ்ட் ரிசரக்ஷன் ஸ்கிரிப்சர் பேசேஜஸ். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு என்ன நடந்தது என்பதை நீங்க நன்றாக அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 சுவிசேஷங்களிலும் உள்ள இறுதி அதிகாரங்களை தெளிவாக படித்தால் இயேசு சீஷர்களுக்கு, 12 சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதையெல்லாம் சரி செய்து எதையெல்லாம் உறுதிப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். முதலாவது, சீஷர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு நெகட்டிவ் அல்லது எதிர்மறையான சுபாவம் என்னவாக இருந்துச்சுன்னா, they were hopeless. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி லைனா வரும் பாருங்க, நீங்க நோட் பண்ணிக்கங்க. 4 குறிப்புகள். முதலாவது, first they were hopeless. இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க இந்த அதிகாரங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, குறிப்பா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல நீங்க பார்க்க முடியும். ஸ்திரீகள் 4ஆம் வசனம், மிகுந்த கலக்கம். சரி, நானே சில அந்த வேத வார்த்தைகள் மட்டும் சொல்றேன், எனக்கு வாசிக்க ஆசை தான், நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால. 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் மிகுந்த கலக்கம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இயேசு இருந்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இயேசு போயிட்டாரு, மறிச்சிட்டாரு, இப்போ என்ன நடக்குமோ அப்படி என்ற நம்பிக்கை அற்ற நிலைமை. நீங்க 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பயப்பட்டு, வசனத்தை பாருங்களேன், தலை கவிந்து தரையை நோக்கி நிற்கு. அவ்வளவுதான், அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. பாருங்க, பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி, இதெல்லாம் எதை குறிக்குது? They lost their hope. They are in a hopelessness. They are in a hopeless situation. அவ்வளவுதான், நம்பிக்கையே இல்லை. அது மாத்திரம் இல்ல, 6ஆம் வசனத்துல சரி கல்லறையிலையாவது இருப்பாரு போய் பார்க்கலான்னு போனா, அங்க தேவதூதர் என்ன சொல்றாங்க? அவர் இங்கே இல்லை. அது நெகட்டிவ். ஆனா ஒரு விதத்துல பாசிட்டிவ். ஆனா இவங்க மாம்சீக பார்வையில அங்கே இல்லை. அப்புறம் பேதுருக்கு இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். 11ஆம் இதை வாசிங்க. 11
பாருங்க, அவருடைய வார்த்தைகள் வீண் பேச்சாய் தெரிஞ்சது, நம்பவில்லை. நம்பல. அவர் வீட்டு இருந்தாரா? இல்ல, நடந்திருக்காது. இப்ப நம்பிக்கை இல்லை. பாருங்க, அதுக்கப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம நினைச்சோம். வாசிங்களேன், 21 வாசிங்களேன். அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நம்பி இருந்தோம், ஆனா 3 நாள் ஆயிடுச்சே, என்ன ஆச்சோ? அப்படி ஒரு சூழ்நிலை. அப்புறம் பேதுரு 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பேதுரு சம்பவித்ததை தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு துக்கத்தோடே போனான். அதை பார்க்கிறோம். அப்புறம் சீஷர்கள் மார்க் 16:11 முதல் 13 நீங்க வாசித்தீங்கன்னா, சீஷர்கள் அவர் உயிரோடு இருக்கிறதை நம்பவில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் மத்தேயு 28:17 நீங்க பாத்தீங்கன்னா, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சரி, இவ்வளவு வசனங்களை இந்த போஸ்ட் ரிசரக்ஷன் ஸ்கிரிப்சர் பேசேஜ்ல இருந்து வாசித்து காமிச்சேன். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்குள் இருந்த நிலைமை என்னன்னா, நம்பிக்கை அற்ற நிலை. இயேசுவை பார்த்தாங்க, இயேசுவோட இருந்தாங்க, இயேசுவோட நடந்தாங்க, ஓசன்னான்னு சொன்னாங்க. அவர் 5 அப்பம் 2 மீனை மல்டிப்ளை பண்ணி பெருக்கி கொடுக்கறப்ப சாப்பிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இயேசு தன்னுடைய இறை பணியை, தன்னுடைய மிஷனை முடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது இவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அருமையான தேவ ஜனமே, இங்கே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நம்ம எவ்வளவு நாள் அவருக்கு பின்னால் இருக்கிறோம், எவ்வளவு நாள் இயேசுவை அறிந்து இருக்கிறோம், எவ்வளவு நாள் நம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு நாள் நம்ம தீவிரமாய் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நாம் இழந்து போக கூடாது. அல்லேலூயா. Come what may, I will never lose my hope. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். நம்பிக்கை இல்ல, வீண் பேச்சா தெரிஞ்சிச்சு, துக்கப்பட்டு போனாங்க, பயப்பட்டாங்க, தலை குவிந்து தரையை நோக்கி. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கீங்களா? பயம் உங்களை சூழ்ந்திருக்கா? கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களை விட்டு போதா? உயிர் தெழுந்த இயேசுவை இன்னும் நீங்க நம்பலையா? பயப்படுறீங்களா? எனக்கு நம்பிக்கையே இல்லையே, என்ன நடக்குமோ தெரியலையே, அப்படி என்ற எண்ணம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? இன்னைக்கு இந்த இயேசு இந்த நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்க கூடவே வந்துட்டார், அவங்க கிட்ட வந்துட்டார். என் பிள்ளைகளே, என்ன நம்பாம இருந்தீங்க, இதோ நான் தான் இருக்கிறேன், நான் போயிடல, உங்களை விட்டு நான் போயிடல, நான் உங்களோட தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் 3 நேரம் தரிசனமானார். எம்மாவூர் சீஷன் நடந்து போறப்ப அவங்களுக்குள்ள வந்து அவங்களோட கலந்து அவங்களோட சாப்பிட்டார், அவங்களுக்கு அப்ப அவங்க பிட்டு அவங்க கண்களை திறந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நெவர் லூஸ் யுவர் ஹோப் அட் ஆல் காஸ்ட். உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கையை மாத்திரம் இழக்காதீங்க. ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல நம்ம போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த கொரோனாவின் தாக்கம் ஒரு பக்கம் உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, என்னையா வாழ்க்கை, எதுக்குதான் வாழ்றோமோ, என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நமக்குன்னு ஒரு லக்கு இல்லையே, நமக்கு ஒண்ணுமே இல்லையே என்ற ஒரு எண்ணம் உங்க தொழிலை செய்யும் போதும் சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி. இன்னைக்கு என்ன நல்ல வகுப்பு போயிட்டு இருந்தோம், ஒரே ஜூம்னு சொல்லி எங்களை ஒரே ஜூம் ஆகிட்டாங்களே, எங்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்களே. இப்படி மாறி ஒரு உலக சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு உங்களுக்கு இருந்த பிடிப்பு, உங்களுக்கு இருந்த நம்பிக்கை மாறிக்கொண்டிருக்கிறதா? இந்த உயிர் தெழுந்த இயேசுவை நீங்க பாருங்க. உயிர் தெழுந்த இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த போஸ்ட் ரிசரக்ஷன் டேல உங்களை அவர் ஆயத்தப்படுத்துறார், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில வியாதி, பலவீனம், துக்கம் இதே நிலைமையில இருக்கீங்களா? இப்படியே நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்று ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் ஹோப் இஸ் a glorious hope என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை மகிமையான நம்பிக்கை. ஆகவேதான் நம்ம குடும்பங்களை யாராவது மறிக்கிறார்கள், அடக்காரர்கள் என்ன சொல்றோம்? நம்ம நம்பிக்கையற்றவர்களை போல துக்கப்பட வேண்டாம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் அவரை பார்ப்போம், அவரோடு இருப்போம், அவரை முகமுகமாய் தரிசிப்போம். இந்த உலக வாழ்க்கை இல்லை, நம்ம இதோடு முடிந்து விடாது. இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்புதான் நமக்கு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. we are people of hope. ஆமென். நாம் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, we are hopeful people. அதை நீங்க மறக்க கூடாது. முதலாவது அதை இயேசு அவர்களுக்கு உறுதி செய்கிறார். நீங்க இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியுது, இயேசு அவங்களுக்கு போய் அவங்களுடைய ஹோப்லெஸ்னஸ்,
அவங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமையை எடுக்க அவங்களோடு இருந்தார், அவங்களோடு நடந்தார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு தங்கினார். இந்த இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாருங்க, உங்க வீட்டில் இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடல, நேற்று இன்றும் என்று மாறாதவராய் உங்க கூட இருக்கிறார், மறக்க வேண்டாம். ரெண்டாவது அவருக்கு இருந்த நிலைமை என்னன்னா, they were faithless. ஹோப்லெஸ்க்கும் ஃபெய்த்லெஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ஹோப்லெஸ், இனி பாப்போமா இயேசுவை, அது ஹோப்லெஸ். ஆனா ஃபெய்த்லெஸ், விசுவாசம் இல்ல. எதுல விசுவாசம் இல்ல? கர்த்தருடைய வார்த்தையில அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் வாசிங்கன்னா தெரியும். 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். மனுஷகுமாரன் பாவிகளான, வாசிங்களேன் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அறையப்படவும் இந்த காலத்தில் வேத வாக்கியத்தை உங்களுக்கு சொன்னாரே, உங்களுக்கு விளக்கி காண்பித்தாரே, அவர் மரிக்கணும், பாடுபடணும், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாரே, இந்த வேத வசனத்தை நீங்க நான் ஏன் நம்பாம போனீங்க கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. 25ஆம் வசனத்தை வாசிங்க. மந்த இருதயமாச்சு. ஏன் தீர்க்கதரிசிகள் இயேசுவை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அத வார்த்தைகளை ஏன் நீங்க நம்பாம போனீங்க? உங்க இருதயம் ஏன் மந்தமானது? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அப்புறம் அதே மாதிரி மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியத்தை இன்னும் அவர்கள் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தோமா கிட்ட வராரு. தோமா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சரி, இதெல்லாம் நம்ம இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவர்கள் வேதத்தை நம்ப விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். They were hopeless, they were faithless. நம்ம ஏன் பைபிளை வச்சிருக்கோம்? ஏதோ கதை புக்கு மாதிரி வாசிச்சு அப்படி போயிருதுக்கா? இந்த வேத வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேத வாக்கியங்களை, இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறதை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்து இதன் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த வேத வாக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். இந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், புரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் 3 வருஷம் அவங்க கூட இருந்து 3.5 வருஷம் இருந்து அதை விளக்கி சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்க கையில் இருக்கிற இந்த வேதாகமம் மிக மிக பலவிதமான பாடுகளூடாக வந்து பலருடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டு நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் இயேசுவை பற்றி நமக்கு சொல்கிறது. வேதமும் இயேசுவும் ஒன்று. வேதத்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. They are inseparable. You can never separate God from the Bible and Bible from God. இது ரெண்டுமே ஒன்று. இந்த வேதத்தை வாசிங்க, விசுவாசிங்க. ஜனங்கள் ஃபெய்த்லெஸ்ஸாக இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எப்பயாவது வேதத்தை வாசிக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே சந்தேகம் வருதா? விசுவாசம் இல்லாமல் போகுதா? விசுவாசம் இல்லாமல் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஆண்டவர் கேட்கிறார். நான் தான் உங்களுக்கு தெளிவா சொன்னனே, வேதத்திலிருந்து தெளிவா சொன்னனே, ஏன் மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, வேதத்தை நேசி, வேதத்தை விசுவாசி, தொடர்ந்து அதை வாசி, தியானி. கர்த்தர் உனக்கென்று, உங்க வாழ்க்கைக்கென்று, உங்க குடும்பத்துக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு செய்வார். ஓகேவா? சீசர்களை போல நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆக இந்த வேத வசனங்களை அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அவங்க என்ன, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நீங்க 27ஆம் வசனத்தை வாசித்தாலும் சரி, 32ஆம் வசனத்தை வாசித்தாலும் சரி, அவர்களுக்கு விவரித்து சொன்னார். 3 வருஷத்துல விவரித்து சொன்னார். அந்த 3 வருஷம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் விவரித்து சொல்லுகிறார். இதுதானே முன்னாலே நான் சொன்னேன், ஏன் விசுவாசிக்காம போயிட்டீங்க? இப்பயாவது விசுவாசிங்க சொல்லி அவர் அந்த கடைசி 40 நாள்ல போஸ்ட் ரெசரக்ஷன் டேஸ்ல மீண்டும் அவர்களுக்கு சொல்ற. வாசிங்க, யாராவது 27ஆம் வசனம் வாசிங்க. விவரித்து காண்பித்தார். அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். இதனால்தான் அவர் 40 நாள் எடுத்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து உடனடியாக அவர் பரலோகத்துக்கு போயிருக்க முடியும். ஆனா 40 நாள் எடுத்து சீஷர்களை அவர் ரெடி பண்றார். அவர் he was readying Jesus
to receive the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க விசுவாசத்தை மீண்டும் அவர்களுக்குள் வர செய்தார். சில நேரங்களில் நமக்கு விசுவாசம் போயிடுது. சில நேரங்களில் நம்ம பைபிளை கையில் வச்சிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், சில காரியங்களை நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாச குறைச்சல், அதனாலதான் விசுவாசத்துல பல விதமான டிகிரிஸ் ஆஃப் ஃபெய்த் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அற்ப விசுவாசம், கடுகளவு விசுவாசம், பெரிய விசுவாசம். இஸ்ரவேலை பேர்பட்ட பெரிய விசுவாசத்தை கண்டதில்லை. இப்படி பல விதமான விசுவாச டிஃபரண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் என்ன நிலையில இருக்கு? அற்ப விசுவாசம் என்ற நிலையில் இருக்கா? உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல என்ன வந்தாலும், கம் வாட் மே, ஐ வில் நெவர் டினை த பைபிள், ஐ வில் நெவர் டிசோன் மை காட், என்னுடைய தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன், என்னுடைய வசனத்தை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை நான் விசுவாசிப்பேன், இந்த வசனத்தை நான் வாசிப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாக வேண்டும். faithless because they never understood the word of God in a proper manner. வேத வசனத்தை சரியா புரிந்து கொள்ளுவோம். வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பைபிள் காலேஜில் நீங்க சேர்ந்து படிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வளரும். ரைட், ஹோப்லெஸ், ஃபெய்த்லெஸ். அடுத்தது பாருங்க, அவங்களுக்கு இருந்த நெகட்டிவ் காரியம் என்னன்னா, நீங்க ஒரு சில வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவர் சைட்லெஸ். சைட்லெஸ் அப்படின்னா தேவர் பிளைண்ட், அவங்க குருடா இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க. ஒரு 2-3 வசனம் வாசிப்போமா? 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். 16ஆம் வசனம். கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சரி, அடுத்தது 24ஆம் வசனத்தை பாருங்க. காணவில்லை. ஓகேவா? அப்புறம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். சரி, இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது சீஷர்களும் மற்ற இயேசுவை பின்பற்றி வந்தவர்களும் இயேசுவை காணாதபடி, காணக்கூடிய விதத்தில் காணாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. they were sightless, they were blind. கண் இருந்துச்சு, மாம்சத்தின் கண்கள் இருந்துச்சு, ஆனா ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இயேசுவை ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாக கண்டார்கள். நீங்க வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் அந்த லெவல்ல தான் பார்த்தாங்க, தீர்க்கதரிசியா தான் பார்த்தாங்க. அவர் தான் தேவாதி தேவன், மேசியாவா அவரை பார்க்கல. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் செய்த அற்புதங்களே அதிகமான அற்புதம் எது தெரியுமா? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது தான். குருடர்களுக்கு பார்வை கொடுத்து இயேசு சிம்பாலிக்கலி he was talking to them. You people, you have eyes but you don't see. உங்க கண் இருக்குது, நீங்க கண்ணை நீங்க பார்க்க வேண்டிய விதத்துல என்ன பார்க்கல. குருடர் கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறார். என்னை பாருங்க, பார்க்க வேண்டிய விதத்துல பாருங்க, நான் தான் மேசியா, I am your Messiah. ஆனாலும் பார்க்கல. ஆனாலும் சந்தேகம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன ஒரு certain people, certain Jews என்ன பண்ணல, இயேசுவை இன்னும் மேசியான்னு நம்பல. ஆனா அவங்க அந்தி கிறிஸ்து காலத்துல நம்ப போறாங்க. அப்ப அடி வாங்கிட்டு நம்புவாங்க. ஓகே, அது வேற சப்ஜெக்ட். ரைட். இயேசுவை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு நமக்கெல்லாம் கண்கள் இருக்கிறது. நம்ம இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? தேவைக்கு மாத்திரம் அவரை பார்க்கிறோமா? தேவைக்கு மாத்திரம் சர்ச்சைக்கு வந்து அவரை பார்க்கணுமா? தேவைக்கு மாத்திரம் பைபிள் எடுக்கிறோமா? தேவைக்கு தூக்கம் வரலன்னா பைபிளை தலைமாட்டில் வச்சு படுக்கிறவங்களா இருக்கிறாங்க. தேவைக்கு மாத்திரம் அப்படி நம்ம இருக்கிறோமா? இல்ல உங்களுடைய பார்வை பார்ஷலாக இருக்கிறதா, அரைகுறையாக இருக்கிறதா? இயேசு அரைகுறையாக பார்க்கிறீங்களா? அவருடைய முழு ஆழ்த்துவத்திலும் அவரை நீங்க பார்க்காம அரைகுறையா, அவர் தீர்க்கதரிசி தானே? இல்ல, அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இல்லாமல் அணுவேதும் அசையாது, அவர் தான் எல்லாம். அப்படி பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை எப்படி பார்க்கறீங்க? அரைகுறையா பார்க்கறீங்களா? முழுமையுமா அவரை பாருங்க. தீர்க்கதரிசி தான் உண்மையில. he is a prophet, but he not only the prophet, but he has so many other roles, so many other offices. அவருக்கு பல ஊழியங்கள், பல தகுதிகள் இருக்கிறது. நீங்க
நம்ம சில நேரங்களில் எது நமக்கு தேவையோ அந்த கோணத்தில் மட்டும் நம்ம அவரை பார்க்குறோம். இல்லை இல்லை, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விரிவாய் அவரை பாருங்கள். நீங்க அவரை பார்க்க பார்க்க, சரியா பார்க்க பார்க்க உங்கள் முகங்கள் வெட்கப்பட போகிறதில்லை, நீங்கள் துக்கப்பட போகிறதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். அப்ப பார்வையற்றவர்களாக இருந்தவங்களுக்கு என்ன பண்ணார்னா, ஆண்டவர் அவர்கள் கண்களை திறந்தார். 31 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அறிந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் அவருடைய கண்களை, ஓகே அது மாத்திரம் இல்ல, நீங்க 20 யோவான் 20 வாசிங்க. யோவான் 20 சீஷர்கள் கர்த்தரை கண்டு, இப்படி பல சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க யோவான் 20 கடற்கரையில பேதுரு வலைய அலசிக்கிட்டு இருக்கிறப்ப யோவான் அங்க நிக்கிறாரு. யோவான் சொல்றாரு பேதுருவை பார்த்து, டேய் இயேசு வராரா, இயேசு வரார், இயேசு, அவர் இயேசுவா பாரு, நீ யாரும் நினைச்சுக்கிட்ட. கண்களை ஆண்டவர் திறந்தார். உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா, அடைக்க, எது இன்னைக்கு நம்ம கண்ணை மூடி இருக்குது? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவா பார்க்க முடியாம நம்ம கண்களை, நம்முடைய கண்களை அடைத்திருப்பது எது? உலகமா, பணமா, பொருளா, இவ்வுலக காரியங்களா? இல்லை. இதெல்லாம் முக்கியம். ஆண்டவனும் தேவைகளை சந்திப்பார், நமக்கு கொடுப்பார், நம்மை நடத்துவார், சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசுவை இயேசுவாக அவருடைய எல்லா மகத்துவத்தோடு நாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவில்லை. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? தேவர் சொல்லுங்க, தேவர் ஹோப்லெஸ், தேவர் ஃபெய்த்லெஸ், மூன்றாவது தேவர் சைட்லெஸ், நான்காவது தேவர் எய்ம்லெஸ். எய்ம்லெஸ் அப்படின்னா நோக்கமற்றவர்களாக இருந்தார்கள், ஒரு எதிர்காலமற்றவர்களாக அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நான் சொல்ல முடியும்னா, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. பேதுரு அவரும் அவருடைய ஏரியாவில் இருக்கிறப்ப யோசிக்கிறாரு, இது வரைக்கும் இருந்தோம், நான் பார்த்த எல்லாம் நல்லா இருந்துச்சு, அவர் மரித்துட்டாரு, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஆனால் என்ன நடக்குமோ தெரியல. சரி, நம்ம வலையை எடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்க போயிடலாம், அவ்வளோதான். இனி அவர் எங்கே வரப்போறார்? நம்ம வாழ்க்கை, சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம், நம்ம பழைய வேலை 3 வருஷத்துக்கு முன்னால் விட்ட வேலையை மீண்டும் என்ன பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கடற்கரையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நடந்து வரார். இது எய்ம்லெஸ். பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு எதுக்கு அழைச்சாரு? அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், அவர்களை கொண்டு உலகத்தை தலைகீழ மாற்றணும் அழைத்தார். ஆனால் அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க அவரை விட்டு பழைய வேலைக்கு போய், பழைய காரியங்களுக்கு போய், எய்ம்லெஸ், பர்பஸ்லெஸ், அவ்வளோதான், இனி ஏதாவது செய்வோம், எப்படியாவது வாழ்க்கையை நடத்துவோம், வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்னாங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கேயே வந்து நிற்கிறார். முதல்ல அவங்களை எங்க பிடிச்சாரோ இப்பயும் அங்க வந்து பிடிக்கிறார். பேதுரு முதல்ல எங்க பிடிச்சாரு? எந்த சூழ்நிலையில பிடிச்சாரு? கடல்ல வலையை அழைச்சிட்டு இருக்கும்போது தான் பிடிச்சாரு. அங்க பிடிச்ச ஆண்டவர் 3 வருஷம் அவங்களை நடத்தின ஆண்டவர் இப்ப அவன் பின்மாறி வாழ்க்கையில நான் இனி என்ன செய்ய போறேன், இயேசுதான் போயிட்டாருன்னு சொல்லி திருப்பியும் வலைக்கிட்டு அங்கேயே வராரு. வந்து அதே வலை படகு இருக்கிற சூழ்நிலையில அவங்க மீன் பிடிக்க போனாங்க. அப்ப நிறைய பிடிச்சாங்க. இப்ப எவ்வளவு மீன் பிடிச்சாங்க? இப்ப மீன் பிடிச்ச எத்தனை பிடிச்சாங்க? முதல்ல அவங்களுக்கு ஒன்றும், பைபிள் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. இன்னும் பேதுரு இயேசுவை பார்க்கல, சரியா பார்க்கல. அவர் சொல்றார், வலது புறமா வலையை போடுங்கன்னார். போட்டாங்க. எத்தனை மீனை பிடிச்சாங்க? 153 பெரிய மீன்களை பிடித்து வலை கிளியாத வண்ணம் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த மீனை பார்த்த உடனே, இயேசு அங்க இருக்கிறத பார்த்த உடனே, யோவான் சொல்றத பார்த்த உடனே பேதுருக்கு புரிஞ்சிச்சு, இல்ல இயேசு வந்துட்டாரு, இயேசுதான் சொல்லி உடனே என்ன பண்ணார் பேதுரு? அவர் காலே அப்படியே விழுந்துட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு? அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சு பொரிச்ச மீனை வச்சு எல்லாம் கொடுத்துட்டு பேதுருனுடைய வாழ்க்கையை அப்படியே அவருக்கு சொல்லிட்டேன்.
பேதுருடைய வாழ்க்கை எப்படி முடியும், எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டாரு. அவருடைய ஃபியூச்சரே சொல்லிட்டாரு. நீ சின்ன வயதுல விருப்பமான இடத்துக்குலாம் நீ போனப்பா. when you were young you went to the places you wanted to go, but when you become old people will take you to the places where you don't want to go. நீ போகக்கூடாத இடத்துக்கு உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. உனக்கு விரும்பாததை நீங்க செய்வா. நீ அப்படிதான், உன்னுடைய மரணம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி பேதுருனுடைய எதிர்காலத்தையே ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார். இங்க பாருங்க, இங்க சீஷர்கள் ஏம்லெஸ்ஸா இருந்தாங்க. அவங்க ஃபியூச்சர் என்ன, எங்க எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இயேசு ஒரு சீஷனுடைய எதிர்காலத்தையே அப்படியே சொல்லிட்டார். உடனே பேதுருக்கு அப்பயும் குறும்பு பாருங்க. பேதுரு கேட்கிறாரு, என்னை பத்தி சொல்லிட்டீங்க, அவனை பத்தி என்ன? அங்கேயும் பாருங்க என்ன சொல்றாரு, அந்த வசனத்துல சொல்லுவார் பாருங்க. அப்ப இவனை பத்தி என்ன? அப்ப ஆண்டவர் அவனை அங்கேயே கண்டிக்கிறாரு. இவன் நான் சாகும் வரைக்கும் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன? அருமையான விசுவாசிகளே, இந்த சீஷர்களுக்கு இந்த 4 எதிர்மறையான குணங்கள் இருந்தது. ஹோப்லெஸ், ஃபெய்த்லெஸ், சைட்லெஸ், எய்ம்லெஸ். இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க யாராவது இருக்கீங்களா? உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம கொண்டாடிட்டோம். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால பூமியில இருந்தாரு. அநேகருக்கு தன்னை உயிர் உள்ளவராக காண்பிச்சுட்டு இருந்தாரு. அநேகருக்கு இருந்த நெகட்டிவ் நேச்சர்லாம் மாத்திக்கிட்டு வந்தாரு. ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த 4 இருக்குதா, இல்லை 2 இருக்கா, 1 இருக்கா? ஒருவேளை இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவண்டை வாங்க. உயிர் தெழுந்த இயேசுவா பாருங்க. அவர் தான் உங்களுடைய எதிர்காலம். அவருக்கு இப்போ என்ன நடக்கிறது தெரியும். உங்களுடைய நாளைக்கு என்ன நடக்க போகுது, 10 வருஷம் உலகம் இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. வீண் கவலைகளை விட்டு வெளியே வாங்க. தேவையில்லாத குறித்து கவலைப்படாதுங்க. என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ கவலைப்பட்டு உங்களை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. எல்லாம் அறிந்தவர்கிட்ட உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. யாவையும் அறிந்தவர். Just submit your life to the one who knows about everything in this world, who knows very well about you. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவருக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. அவர் உங்களை எடுப்பார், உங்களை பயன்படுத்துவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க பிள்ளைக்கு உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. உங்க கணவனுக்கு உங்க எதிர்காலம் எப்படி இருக்கு தெரியாது. உங்க மனைவிக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசுவுக்கு தெரியும் உங்களுடைய எதிர்காலம், உங்க எதிர்கால தொழில் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த காலை நேரத்தில் உங்களை அவருக்கு முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். உயிர் தெழுந்துட்டாரு. நம்மோடு, நம்முடைய இடத்துல, நம்முடைய வீட்டில், உங்க பக்கத்துல உங்களோடு இருக்கிறார். நீங்களும் இந்த நிலைமையில சீஷர்கள் போல இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இருந்து பெந்தேகோஸ்தே நாள் வரப்போகிறது. எதுக்கு இவங்களை ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பெந்தேகோஸ்தே நாள்ல அவங்க மேல பலமாய் ஆவியானவரை ஊற்றி இந்த 12 பேரையும் உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும். உங்களை மாற்ற முடியும். உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மாற்றி இந்த நாட்களை உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க. வரப்போகிற பெரிய ஊற்றப்படுதலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய ஆவியானவரை ஊற்றி உங்களை பெரிய சாட்சியாக பயன்படுத்த போகிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்றப்போ செத்தம் உயிரோடு எழுப்புவாங்க. அதுக்கு பாஸ்டர் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயிர் தெழுந்த இயேசு அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை அவர் செய்த அற்புதங்களையும் செய்ய வைக்கிறாரு. அவரை விட மேலான அற்புதங்களையும் செய்ய நீங்க வரணும்னு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை அர்ப்பணியுங்க. இனி காலம் செல்லாது. இனி உலகத்துக்கு வாழ்ந்தது போதும். நம்ம கடமைகளை செய்வோம். ஆனா உலகம் பொருள் அதே எண்ணத்துல இல்லாம இனி ஆண்டவருக்காக அதிக நேரம் கொடுப்போம். ஆண்டவர் மேல வைராக்கியமா இருப்போம். உயிர் தெழுந்த இயேசுவே எனக்குள் வாரும், உம்முடைய ஆவியானவரை எனக்குள் அனுப்பும். நான் இன்னும் உமக்காக தீவிரமாய் வாழ, ஊழியம் செய்ய, சாட்சியாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த போஸ்ட் ரிசரக்ஷன் சீசன்ல நம்மை அர்ப்பணிப்போம். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் உயிர் தெழுந்த இயேசு அன்றைக்கு 40 நாட்கள் கலிலேயா, யூதேயா, இப்படி பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து உம்மை உயிருள்ளவராக காண்பித்து அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட 4 விதமான எதிர்மறையான குணங்களை நீர் மாற்றினீர். ஆண்டவரே, அதே இயேசு இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட
ஆண்டவரே எண்ணங்கள் அப்படிப்பட்ட சந்தேகங்கள், அப்படிப்பட்ட ஆண்டவரே பார்வையற்ற நிலைமை இருக்கும் என்று சொன்னால் எங்களை நீங்க மாற்றுங்க. எங்களுக்கு நீங்க தான் ஃபியூச்சர். எங்களுடைய எதிர்காலம் உடைய கையில் இருக்கிறது. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் படிப்பு, தொழில் எல்லாவற்றையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உமக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் சீஷர்கள் இயேசுக்காக மரித்தார்கள். எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆண்டவர்களை கனப்படுத்தினார். அதே விதமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த சித்தம் கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த எண்ணமுடையவர்களாக இவர்கள் வாழ இவர்களை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.